ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் தெரிஞ்சுக்கிற வேண்டிய முக்கியமான தகவல் அது என்னன்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை, நம்ம உடம்புல இருக்க இதயத்தோட துடிப்பை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். துடிப்பும் இதய சம்மந்தமான விஷயங்களை நான் சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட இதயம் ஒரு நிமிடத்துக்கு 60லேருந்து 100 வரைக்கும் துடிக்கும். இது நார்மல், சரிங்களா? 60க்கு கீழே குறைஞ்சி துடிச்சிச்சின்னா அது பேர் பிராடிகார்டியா அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இதுவே அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா டாக்கிகார்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நாம் பிராடிகார்டியா அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன். பிராடிகார்டியானா நம்மளோட இதயம் துடிப்பு கம்மியாக இருக்கும். அது பேர் தான் பிராடிகார்டியா. இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம், தாது சத்துக்கள் ரத்தத்தில் இருக்கும். இது எல்லாமே நம்ம ரத்தத்தில் குறைவாக இருக்கிறனால தான் பிராடிகார்டியா வருது. அதாவது இதய துடிப்பு குறைவாக இருக்கும், சரிங்களா? இது மட்டும்தான் காரணமா நம்மளோட இதய துடிப்பு கம்மியாகிறதுக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. சில விஷயங்களும் இருக்குது. என்னதுன்னா, சில பேருக்கு தைராய்டு இருக்கும், அதாவது ஹைப்போதைராய்டிசம். இது இருந்தாலும் இதய துடிப்பு குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, இது எப்படி நம்ம கண்டறியலாம்னா, ரத்த டெஸ்ட் மூலயமா நம்ம தைராய்டு டெஸ்ட்டு பார்க்கலாம். இது பார்த்து அதுக்கேற்ற மாதிரி டேப்லெட் நம்மளுக்கு கொடுப்பாங்க. அந்த டேப்லெட் நம்ம சாப்பிட்டுட்டு வரனால தைராய்டு ப்ராப்ளமும் கம்மியாகும், இதய துடிப்பும் சரிவர இருக்கும், சரிங்களா? அதாவது இதய துடிப்பு பிரச்சனை இருக்குது, இதயத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அப்புறம் நெஞ்சு வலி அதிகமாக இருக்கும், ஞாபக சக்தி, சின்ன சின்ன விஷயங்கள் கூட மறக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் மயக்கம் வர்றது, கன்ஃபியூசன் ஆகிறது, அதிகமாக கோவப்படுறனால, இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இதயம் பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இதய துடிப்பு குறைவாக இருக்கிறதுனால மூளைக்கு ரத்தம் குறைவாக போகுது, சரிங்களா? இதனால தான் பிராடிகார்டியா வரும், சரிங்களா? இந்த பிராடிகார்டியா வரும். இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா, நம்ம இந்த மாதிரி நான் சொன்னேன் பார்த்தீங்க, சில சிம்டம்ஸ் சொன்னேன்ல, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் போய் உடனே டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அதை பார்த்துட்டு டாக்டர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, சரிங்களா? நம்ம எந்த மாதிரி உணவுகள் நம்ம சாப்பிடலாம் அப்படின்னும் சொல்கிறேன். டெய்லியும் ஒரு ஆப்பிள் சாப்பிடுங்க, சரிங்களா? சியா விதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் சாப்பிட்லாம். மஞ்சள், மாதுளைப்பழம், பாதாம், பயறு வகைகள், வெள்ளைப்பூண்டு மிக மிக முக்கியமான ஒன்று, நம்ம உடம்பிற்கு நல்லதுங்க, இதயத்திற்கு உண்மையிலே அது நல்லது. இது சாப்பிடுங்க. இது எல்லாமே தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வாங்க. இது சாப்பிட்றனால மட்டும் நம்ம இதயத்துக்கு எந்த பாதிப்பும் வராமல் தடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. இதை சாப்பிட்றனால 30% மட்டும் நம்ம தவிர்க்கலாம். மற்றபடி நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நண்பர்களே, நான் உங்களுக்கு பகிர்ந்த தகவல் உங்களுக்கு திருப்தியாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.